அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே போற்றி. இப்போ இன்னைக்கு சண்முக பவ அஸ்ட்ரோ வாஸ்து நிலையத்திலிருந்துங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டு, ஒரு மனை வாங்கினா எந்த திசை பார்த்து கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ஒரு குறிப்புங்க. இப்போ எல்லாருமே ஃப்ளாட் வாங்குவோம், ஒரு சைட்டு வாங்குவீங்க, ஒரு பூமி வாங்குவீங்க. அதில் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த மாதிரி எல்லா ஃப்ளாட்டும் வாங்குவீங்க. அந்த ஃப்ளாட் நம்மளுக்கு இயற்கையாகவே குபேரமனை ஃப்ளாட்டாக வருதா, அப்புறம் ஆண்மனை பெண்மனை இந்த மாதிரி மனை இருக்குதுங்க. அதையும் பார்த்து வாங்கணும். அது இப்படியே நீங்கள் கிழக்கு பார்த்தே ஒரு ஃப்ளாட்டு, கிழக்கு பார்த்து ஒரு சைட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சைட்டில் நம்ம போய் 90 டிகிரிக்காக திசை காட்டும் கருவி வச்சா, அந்த திசை காட்டும் கருவி கரெக்டாக 90 டிகிரிக்காக கிழக்கு இருந்தால் மட்டும்தான் கிழக்கு பார்த்து வீடு கட்டணுங்க. அது ஈசானி மூலை பார்த்துருந்தா கண்டிப்பாக ஈசானி மூலை வடக்கு பார்த்து கட்டணும். இல்லை அக்னி மூலை ஒரு 10 டிகிரிக்கு மேலே தாண்டிட்டாலே அதில் பார்த்திங்கன்னா 11 டிகிரிக்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா வடக்கு பார்த்து மட்டும்தான் வீடு கட்டணும். இந்த மாதிரி நிறைய வாஸ்துல நிறைய இருக்குதுங்க. அது ஒரு மனையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலப்பகுதி இருக்குது, நிலத்தத்துவம் இருக்குதுங்க, அக்னி தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, வாயு தத்துவம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு இருக்குதுங்க. தென்மேற்கு மூலை நிலத்தத்துவத்தில் தான் பெட்ரூம் அமைக்கணும், அக்னி மூலையில் தான் சமையல் கட்டு வரணும், அப்புறம் உங்களுக்கு நீர் தத்துவத்தில் தான் வாட்டர் டேங்க் வரணும், வாயு மூலையில் தான் உங்களுக்கு செப்டிக் டேங்க் வரணும். அந்த செப்டிக் டேங்க்கே பார்த்திங்கன்னா நேர் அந்த மூலையில் வராமல் கொஞ்சம் தள்ளி தான் வரணும். அதில் மொத்த அகல நீளத்தை அளந்துங்க. அந்த நீளத்தில் ஒரு கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுவோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு டிராயிங் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாஸ்து பிரகாரம் நீங்கள் என்ன அமைச்சாலுமே அப்புறம் நம்ம அந்த டிராயிங் உள்ளளவு வெளியளவு மனையடி சாஸ்திர பிரகாரம் குழி பொருத்தம் பார்க்க வேண்டும். 16 பொருத்தங்கள் இருக்குது. அந்த 16 பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கருடமனை, சிம்மமனை, பசுமனை, யானமனை இந்த மாதிரி பொருத்தங்கள் இருக்குதுங்க. அதில் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பசுமனை விற்கலாமா, சிம்மமனை விற்கலாமா, யானமனை விற்கலாமா, கருடமனை விற்கலாமா, அதில் நட்சத்திரம் 22வது வைனாசி நட்சத்திரம் உங்களுக்கு அந்த இடத்தோட ஓனருக்கு வரக்கூடாதுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பார்த்து தான் செய்யணும். அதனால் வாஸ்து ரீதியாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்தால் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க கூப்பிடுங்க. வாஸ்து பார்க்குறக்கும் கூப்பிடுங்க. கீழே நம்பர் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம்.